பல்லாவரம் எம்எல்ஏவோட மகன் மற்றும் மருமகளோட இஷ்யூ வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆண்டோ மதிவாணன் அப்புறம் வந்து மெர்லினா, இப்போ இவங்க 2 பேரும் வந்து தலைமறைவா இருக்காங்க. வீட்டுக்கு வேலை செய்ய வந்த ஒரு 18 வயசு பொண்ண இவங்க வந்து கிட்டத்தட்ட 8 மாசம் வந்து அவங்களோட கஸ்டடியில வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வந்து தொடப்பத்தால் அடிக்கிறதும் செருப்பால் அடிக்கிறதும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 மாசம் வந்து அந்த பொண்ணுக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட உடம்புல எங்க பார்த்தாலும் வந்து இன்ஜுரி இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இப்போ அந்த பெண் தரப்புல கொடுத்த புகாரால அவங்க மேல வந்து கிட்டத்தட்ட 5 பிரிவுகள்ல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. எஸ்சி ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட்ல, அப்புறம் வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன், அப்புறம் வந்து அபியூஸ் பண்ணது, அசால்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 பேர். அப்புறம் வந்து ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், ஐபிசி 506, அப்புறம் வந்து 293B இதெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. மொத்தம் வந்து 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்றத கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தப்பு தானுங்க. ஒரு வேலை செய்ய வந்த ஒரு பொண்ணை 16,000 ரூபாய் சம்பளம் சொல்லி அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, அந்த ஊர்ல இருந்து கூட்டு போயிட்டு அவங்க வந்து வீட்டுல வேலை வாங்கிட்டு அந்த பொண்ணை வேலை வாங்கினா பரவாயில்ல, இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தானே. இந்த ஒரு வழக்குல ஆண்டோ மதிவாணனும் அப்புறம் வந்து திருமதி மெர்லினா 2 பேருமே வந்து இப்ப தலைமறைவா இருக்காங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. எப்படி இந்த விஷயம் தெரிய வருதுன்னா, அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கூட்டு வந்து விட்டுட்டு போறாங்க. வீட்டுல விட்டோடனே பெண்ணோட அம்மா வந்து என்ன உடம்புல காயன்னு சொல்லி கேக்குறப்ப அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அவங்க வந்து போலீஸ்ல சொல்றாங்க. உளுந்தூர்பேட்டை போலீஸ் வந்து சிஎஸ்ஆர் போட்டு அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீலாங்கரை ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மீது வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.